சென்னை மாநகராட்சியில் உள்ள செல்லப்பிராணிகள் மற்றும் தெருநாய்களின் விவரங்களை கணக்கிட 2 லட்சம் மைக்ரோசிப்களை வாங்க சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மொத்தம் 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டத்தை செயல்படுத்த உள்ள நிலையில் RFID ரீடர்கள் கொள்முதல் செய்யவும் அவற்றை 5 ஆண்டுகள் பராமரிக்க தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தமும் வழங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கணவனை அடித்து கொலை செய்து கழிவறையில் புதைத்துவிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக நாடகமாடிய மனைவி மற்றும் உடந்தையாக இருந்த 2 மகள்களையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் ரேஷன் கடையின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து பெண் ஊழியர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய வண்ணாரப்பேட்டை விஜயராகவன் தெரு வள்ளலார் நகர் மேம்பாலத்தின் கீழே 50 வருடங்களுக்கு மேலாக இந்த ரேஷன் கடை இயங்கி வருகிறது. இதில் ராயபுரத்தைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை ஜெயந்தி மீது மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்துள்ளது. இதில் தலையில் காயமடைந்த அவரை சக ஊழியர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 1,24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.